ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் ஒரு எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா துஷார் நேற்று வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தா அவர் எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி. துஷார் வீட்டுக்கு போனதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏன்னா துஷார் கிட்ட இருந்து எந்த கண்டென்ட்டும் வரல. ஒரு வீட்டுக்கு போகலாம் டாடா பாய் சொல்லி அமுச்சு விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே மாதிரி இப்போ பிரவீன் ராஜ் எவிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸை கேட்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எதுக்கு பிரவீன் ராஜ் எவிக்ட் பண்ணணும்? ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் வரைக்கும் ரம்யா ஜோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட் வந்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே கடைசி நிமிஷத்தில் டிசிஷனை மாற்றிருக்காங்க, பிரவீன் ராஜை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பிரவீன் ராஜா இப்போ வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அவர் தான் எவிக்ட் ஆகிட்டாரு. செகண்ட் எவிக்ஷன் அவர் தான் சண்டே எபிசோடில் பார்க்க போறீங்க. சோ அப்படின்னும் போது அந்த மனுஷன் எவிக்ட் ஆவறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் எதுக்கு எவிக்ட் பண்றீங்க? ஆக்சுவலா ஓட்டு பேசிஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஜே, பிரவீன் ராஜ், கெமி, ரம்யா ஜோ எல்லாரும் கிட்டத்தட்ட சிமிலர் ஓட்டு தான். சோ கிட்டத்தட்ட ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஓட்டை வச்சு உங்களை எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னா அதை நம்பவே முடியாது. ஓட்டை வச்சுலாம் இவங்க எவிக்ட் பண்றது இல்ல. அவங்களுக்கு யார் தோணுதோ அது இவங்களாம் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சாங்கன்னா வைப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நாங்க ஓட்டின் அடிப்படையில் தான் எவிக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. உண்மையா தான். ஆக்சுவலா இங்க வந்து ஓட் பேசிஸ்ல யாரும் எவிக்ட் பண்ணல. அவங்களுக்கு இந்த வாரம் இவங்க இருக்கணும் இவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அவங்கள தான் தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிரவீன் ராஜ் போய் தூக்கிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அப்சராவை தூக்குறீங்க, அப்சரா சீச்சது ஆமா அப்சராவை தூக்குற அந்த சமயத்தில் அரோராவுக்கு ஓட்டே இல்லை. ஆனால் அரோரா வச்சுட்டு அப்சராவை தூக்குனீங்க. அந்த மாதிரி பிரவீன் ராஜ் நீங்க வச்சிருக்கலாமே. ஏன்னா ரம்யா ஜோக்கு அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றாங்க, என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லை. ரம்யா ஜோக்கு இருந்து கண்டென்ட்டே வரல. ஜாலியாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வாரம் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலண்டாக இப்போ இந்த ஒரு வாரத்தை ஓடிட்டாங்க. ஸோ இப்படி எத்தனை வாரத்தை அவங்க ஓட்ட போறாங்க, அவங்களுக்கு எவ்வளவுதான் நீங்க ஸ்கோப் கொடுக்க போறீங்கன்னு தெரியல. சோ ரம்யா ஜோ இன்னும் உள்ள வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு கெமி என்ன பண்றாங்க? கெமி வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரம்யா ஜோவாவது பரவாயில்ல, ஏதாவது இஷ்யூலையாவது இருக்காங்க. கெமி இஷ்யூல கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்று சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. ஸோ இப்படி ஒரு கண்டஸ்டன்ட்டை இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தி வச்சுக்கிட்டா இந்த சீசன் வந்து சூப்பராக விளங்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உருப்படியே உருப்படாது போல் அந்த மாதிரி தாங்க இவங்க எவிக்ஷன் ப்ராசஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஓட்டு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கெமிக்கு வந்து நிறைய ஓட்டு இருக்குது, இல்லை ரம்யா ஜோக்கு நிறைய ஓட்டு இருக்குது. அதனால அவங்க 2 பேரும் எடுத்தால் மக்கள் கொந்தளிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது. எல்லாம் எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட அடிமட்டத்தில் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஓட்டு தான். எஃப்ஜேக்கும் சரி, கெமிக்கும் சரி, ரம்யா ஜோக்கும் சரி, 3 பேருக்கும் எல்லாம் ஒரே ஓட்டு தான். பிரவீன் ராஜ் அந்த லிஸ்ட்ல தான் இருக்காரு. சோ அப்படினும் போது நீங்க யாரை வேணா தூக்கலாமே. அதுல ஒருத்தர் தான் துஷார் தூக்கிட்டீங்க, ஓகே. அதே மாதிரி இன்னொருத்தர் கண்டென்ட் கொடுக்காம இருக்கிறது ஒன்னு ரம்யா ஜோவை தூக்கிருக்கலாம், இல்ல கெமியை தூக்கிருக்கலாம். பிரவீன் ராஜை ஏன் தூக்குனீங்க? அந்த மனுஷன் இப்பதான் பாத்தீங்கன்னா ஓரளவு கண்டென்ட் அவர்கிட்ட இருந்து வருது. ஆக்சுவலா போன வாரம்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே சில இடத்துல அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி வந்து பண்ணாரு, ஓகே. அதுல கிரிட்டிசிசம் இருந்தது, சரியா பண்ணல. ஆனா அவர் மூலமா கண்டென்ட் வந்ததா இல்ல, சும்மா ஏனோ தன்ன ஒரு கேப்டனா இருந்துட்டு போடல, கண்டென்ட் பண்ணார்ல. இந்த வாரமும் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கியிருக்காருல, ஸ்டார்லாம் வாங்கினாருங்க. நான் தான் சொன்னேன் கேப்டன்சி டாஸ்க்ல மேபி பிரவீன் ராஜ் அந்த ஒரு பீஸ் இருக்குமா இல்லையான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நோட் பண்ணியிருக்காங்க கடைசி நிமிஷத்தில் பிரவீன் ராஜ் தூக்கணுன்றதுக்கு காரணங்கள் என்ன? அவங்க வீட்டில் இருந்து ஏதாவது சொன்னாங்களா? பிரவீன் ராஜ் வேணாம், அவர் வீட்டில் பிக் பாஸ் வீட்டில் வச்சு வேணாம், அவரை நாங்கள் மிஸ் பண்ணுறோம், சரி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்களா? எதனால இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சேது சார் இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? விஜய் சேதுபதி நீங்களாவது கேட்கணும்ல, ஏங்க அவர் ஏதோ பண்றாருங்க, வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்காருங்க, அவர் ஏங்க தூக்குறீங்க? விளையாடாம சும்மா தண்டத்துன்னு உட்காந்துருக்க 2-3 பேர் இருக்காங்களா, அதுல யாராவது ஒருத்தர் தூக்கி விடு. ஏன்னா இந்த டிக்கெட்டுங்களாம் எப்போதாங்க போவோம்? அதாவது இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் இந்த வீட்டில் வந்து பிடிக்கல, ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ற கண்டென்ட் வந்து ரொம்ப கேவலமான கண்டென்ட் இருக்கு. அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் தூக்கணுமான்னு கேட்டா அவங்கள விட மோசமா யாரை தூக்கணும்னா கண்டென்ட்டே கொடுக்காம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஒஸ்ட். அதாவது ஒன்று பாசிட்டிவ் விளையாடு இல்லை நெகட்டிவ் விளையாடு. ஆனால் விளையாடாமே உட்காந்துக்கிட்டு நல்லவன் அப்படின்ற மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ள உட்காந்துருக்கவங்க வந்து ரொம்ப டேஞ்சரு. ஷோவை காலி பண்றாங்க. ஆனா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இவங்க ஸ்கோப் கொடுக்குறாங்க. அரோராவை இன்னும் எத்தனை வாரம் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. ஆனா நான் திருப்பி சொல்றேன், அரோரா கிட்ட இருந்து இவங்க ஏதோ பெரிய கண்டென்ட் எதிர்பார்க்கறாங்க. அந்த கண்டென்ட் வெளியே வந்ததுன்னா அப்படியே ஷோவே வெடிச்சிரும் தெரிச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அரோராவுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்து உள்ள வந்து பாதுகாத்து நீ உள்ள இருன்னு சொல்லிட்டு இவ்வளோ வாரம் தக்க வைக்கிறதுக்கு என்ன ரீசனே சத்தியமா புரியலங்க. அரோரா அதை அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாங்களா தெரியல. நான் உள்ள வருவேன், ஆனா வந்தனா இவ்வளவு நாள் மினிமம் நான் இருக்கணும், அதுக்கு ஏதாவது நீங்க பார்த்து பண்ணாதான் நான் வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு இத்தனைக்கும் அரோராக்கு பேமெண்ட் அதிகம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேங்க. ஸோ அவ்வளோ பேமெண்ட் கொடுத்து உள்ள மிச்சர்ஸ் ஆடும்போது கடுப்பாக தான் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், செம கடுப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த கடுப்பையும் மீறி அவங்கள தக்க வைக்கிறாங்கன்னா அப்போ அரோரா சொல்லியிருக்காங்க போல, நான் உள்ளேருந்து அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரதுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது பெரிய ஒரு பாம்பை வெடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. ஆல்ரெடி அரோரா ஃபர்ஸ்ட் 2 வாரத்தில் கொடுத்தது நியூஸில் வரைக்கும் ட்ரெண்டிங்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சம்பவம் வெயிட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. ஆனால் பிரவீன் ராஜுக்கு நடந்தது டோட்டலாக அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஓட்டு இருக்கா, அப்போ ஓட்டு இருந்தால் மக்கள் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. ஓட்டு அந்த அளவுக்கு இல்லை, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓட்டு இல்லை தான். ஆனால்
இவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆள் ஏதோ ஒன்று பண்ணாருங்க. அதுவும் இந்த வாரம் நல்லா தாங்க பண்ணாரு. இந்த வாரம் அவர் எதுவும் பெருசாக எப்படி சொல்ற நெகட்டிவாக கூட எதுவும் பண்ணல, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. கேம்ல எல்லாம் கரெக்டாக விளையாடுனாரு. அவருக்கு எங்கெங்க கோவம் வந்ததோ போல்டாக பேசினாப்ல. பார்வதி எதிர்த்து பேசினாரு, திவ்யாவை எதிர்த்து பேசினாரு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது வாய்ஸ் அவுட் பண்ணாரு. போன வாரத்துலேருந்தே அவர் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாரு. கேப்டனாக இருந்ததுலேருந்தே ஓகே நான் பிரவீன்ராஜ்னு ஒருத்தன் இருக்கேன்டா அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி காமிச்சாரு. ஸோ அப்படி வந்து ஒருத்தர் வெளியே வர்றது, ஒருத்தரை வந்து இந்த மாதிரி நீங்கள் தடுத்து வீட்டுக்கு அனுப்புறீங்க. இன்னும் ஒளிஞ்சு வாழ்ற நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக சபரியுமே அந்த கேட்டகரி தான். இருந்தாலும் சபரி கூட பரவாயில்ல, அப்பப்போ எங்கேயாவது தலையை காமிச்சிட்டு போவார். இந்த கெமி ரம்யாஜோலாம் எனக்கு சுத்தமாக உடன்பாடு. எஃப்ஜே கூட அந்த இடத்துல பரவாயில்லைங்க. ஏன்னா எஃப்ஜே கூட வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட், அவன் பண்ணுற கண்டென்ட் இரிட்டேட் ஆகும், அது வேற விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் அவன் ஏதாவது கண்டென்ட் பண்ணுறானே. இங்கே கெமி ரம்யாஜோ கண்டென்ட், அதுதான் இங்கே பிரச்சனை. கண்டென்ட் இல்லாதவங்களுக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் பிக் பாஸ் டீம் ஏன் கொடுக்குதுன்னு தெரியல. எதுக்கு இந்த அளவுக்கு பேக்கப் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ ஷோ நல்லா போகணும். சீசன் 9 வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது. அதனால இந்த பழைய கண்டஸ்டன்ட்லாம் தூக்கி உள்ள விட்டு இப்படியே ஒப்பேத்திக்கலாம். வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் தீபக், மஞ்சரி, அதுக்கடுத்து பிரியங்கா வந்தாங்களே. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்கெல்லாம் உள்ள விடுவீங்களா ஏதாவது டாஸ்க் வச்சு? ஸோ பழைய கண்டஸ்டன்ட் வர வச்சு இந்த சீசனை ஓட்டிலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடப்பு வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஆல்ரெடி வெளியிலேருந்து வரவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றானுங்க. வெளியில் எப்படி நடக்குது, என்னென்ன இருக்குது, அப்படியே கிளியர் பிக்சராக போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டானுங்க. இப்போ எல்லாருமே ஓகே நம்ம இப்படி தான் இருக்கோம், இப்போ மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இப்படி தான் உங்கள் கேரக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி மொத்தமாக சொல்லிட்டானுங்க. இதில் அது ஆல்ரெடி அதுக்கே பார்த்தீங்கன்னா ஷோ எப்படி போகுதுன்னு தெரியல. எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ ஓகே நமக்கு இது தப்பாக போகுது, இது மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாமே இது வரைக்கும் எந்த சீசன்லையும் நடந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீசனில் தான் அப்படியே வெளியேறுக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் 33 நாள் ஆயிருதா. இவ்வளோ நாள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டு உடச்சிங்கன்னா கேம் எங்கே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்ற ஒரு பேசிக்கான கேள்வி தான் வருது. ஸோ அதில் அது சரி ஓகே அப்படி கூட இன்ட்ரெஸ்டிங்காக போல அதெல்லாம் ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கேம் விளையாடணுன்ற ஒரு இன்டென்ட் இருக்குல்ல. இப்போ பார்வதி விளையாடுற கேம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு கேம் விளையாடணும்னு ஒரு இன்டென்ட் இருக்கு. சும்மாலாம் உட்கார மாட்டாங்க. நான் வெளியே போனால் கூட ஏதாவது சம்பவம் மட்டும் தான் போவோம். அதே மாதிரி திவாகர் கிட்ட அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியே போனால் போய்க்கிறேமா, எனக்கு அது பிரச்சனை இல்லைமா. ஆனால் இருக்கிற வரைக்கும் நான் நானாக இருந்துட்டு என்னோட ஆட்டிடியூட் என்னோட கேமை வந்து காமிச்சு தான் போவோம். அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்காப்ல. எப்போ அவருக்கு தெரியுதுங்க. திவாகரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. நம்ம டைட்டில் அடிக்க முடியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் சும்மா ஜாலியாக ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறது மக்களை வந்து சம்பாதிக்கிறோமோ சம்பாரிச்சுட்டு அப்படி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அது மாதிரி பேமெண்ட்டும். ஸோ இது ரெண்டும் எந்த அளவுக்கு வருதோ வர வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு திவாகர் பார்த்தா ஃபினாலே ஸ்டேஜில் நிற்பாருன்னு தோணுதுங்க. இப்படி போகிற போக்க பார்க்கும்போது எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. ஒரு வேளை தலைவன் மட்டும் ட்ராஃபியை தூக்கினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே வாட்டர்மெலன் ஸ்டார் சீசன் 9 டைட்டில் வின்னர் அப்படின்றவன் தூக்குமாடின்னு பல பேர் தொங்கிடுவானுங்க. குறிப்பாக பழைய சீசன் டைட்டில் வின்னர்ஸ்ல 8 சீசன் டைட்டில் வின்னர்ஸ் இருக்குல்ல, அவ்வளோதான் அந்த கப்பை அன்றைக்கே போட்டு உடச்சிருவானுங்க. இதுக்கப்புறம் நான் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் சொல்ல மாட்டேன்டா. அந்த அளவுக்கு மன உடைச்சல் வரும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எப்படி சொல்றது, திவாகரில் ஒரு விஷயத்தில் பாராட்டலாங்க. உடைக்கவே முடியல. இப்போ வரைக்கும் யாராலையும் உடைக்க முடியல. அப்படி நிற்கிறாப்புல என்ன அடி சும்மா அம்மிகள் மாதிரி நான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. எனிவேஸ் இது திவாகரோட எப்படி சொல்றது ஒரு கேம் ஆடணுன்ற ஒரு இன்டென்ட் இருக்குல்ல. தப்பாக போதோ கரெக்டாக போதும், ஆனால் கேம் ஆடணுன்ற ஒரு இன்டென்ட் இருக்கு. நிறைய பேருக்கு கேம் ஆடணுன்ற இன்டென்ட்டே இல்லை. இன்டென்ட் இல்லாதவங்களாம் தூக்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள நாங்கள் காப்பாற்றுவோம், அவங்களுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுப்போம், பிரவீன்ராஜ் மாதிரி ஆளுங்களை வெளியே எடுப்போம் அப்படின்றது எப்படி அக்செப்ட் பண்ண முடியுதுன்னே தெரியலங்க. உண்மையிலே எதன் அடிப்படையில் பிரவீன்ராஜை தூக்குனீங்க? ஏன்னா ஓட்டின் அடிப்படையில் இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எஃப்ஜேக்கும் ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. எஃப்ஜேக்கும் சுத்தமாக ஓட்டு இல்லை, கெமிக்கும் ஓட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் வருது. ஸோ அப்படின்னும் போது ஓட்டின் அடிப்படையிலும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆடுறாங்க அப்படின்ற அடிப்படையிலும் இல்லை. எந்த அடிப்படையில் ஏதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ் எதாவது இருக்கா? பிக் பாஸ் டைரக்டருக்கும் பிரவீன்ராஜுக்கு ஏதாவது காண்ட் ஏதாவது இருக்கா தெரியல, ஏதாவது முன்வீரம் ஏதாவது இருக்குதான்னு தெரியல. இப்படி வந்து கரம் வச்சு தூக்கிட்டார் பிரவீன்ராஜ். நீங்கள் வெளியே வந்துட்டீங்களே, அந்த டேரக்டர் சட்டையை பிடிச்சி கேளுங்க, என்னோட ஓட்டு காமியா, எனக்குலாம் ஓட்டு அவளுக்கு அப்படியெல்லாம் வரல, எதுக்கு இந்த மாதிரி என்ன தூக்கணும் அப்படின்னு சட்டையை பிடிச்சி கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கு ஏதோ ஒரு பகை இருக்குது, பகையில் தான் இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிரவீன்ராஜ், துஷார் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா எவிக்டாக இருக்காங்க. ஸோ இந்த எவிக்ஷன் வந்து ஃபேர்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபேராக இருக்குது, நல்லா இல்லை? அதாவது பிரவீன்ராஜ் நான் சூப்பராக விளையாட்டாருன்னு சொல்ல வரல, இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்ல வரேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது எவிக்ஷன் ஃபேர்னு நினைக்கிறீங்களா அன்ஃபேர் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.